10th plus 2வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about application and future challenges of Human Genome Project. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தோம். ஸோ அதில் அப்ளிகேஷன் ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன இது சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் இப்போ ஒரு குரோமோசோம் இருக்குன்னா அந்த குரோமோசோமில் இருக்கிற டிஎன்ஏவை தனியாக எடுக்கிறோம். டிஎன்ஏவை எடுத்து அதில் இருக்கிற நியூக்ளியோடைடு எல்லாமே என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இட் இஸ் ஏ இன்டர்நேஷ்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு கண்ட்ரியும் இதில் இன்வால்வ் ஆகி இந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோமில் இருக்கிற 46 குரோமோசோமில் இருக்கிற எல்லா ஜீனையும் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இதோட மெயின் எய்ம். ஸோ இதோட அப்ளிகேஷன் அண்டு ஃப்யூச்சர் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த மேப்பிங் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் இஸ் பாசிபிள் டு எக்ஸாமின் எ பர்சன் டிஎன்ஏ and to identify genetic abnormalities. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், த ஹோமோசெஃபியன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங். எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து ஒவ்வொரு ஹோமோசெஃபியன்ஸ் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் நம்ம எடுத்து செக் பண்ணும்போது 99% ஆஃப் த டிஎன்ஏ அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். 1% மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, மேப்பிங் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம், ஹியூமன் குரோமோசோமை மேப்பிங் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற டிஎன்ஏவோட அரேஞ்ச்மெண்ட், அதில் இருக்கிற ஜீனோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கும்போது இஃப் எனி அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் குரோமோசோமை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், எடுத்து அதோட ஜீனோட ஸ்ட்ரக்சரை எல்லாமே தனித்தனியாக பார்த்து அதை மேப்பிங் பண்ணும்போது ஸோ ஒருத்தருக்கு நிறைய சேஞ்சஸ், நார்மலாக இருக்கிற ஜீனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை தான் ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸை we can find out through the ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், this is extremely useful in diagnosing disease and to provide genetic counseling to those planning to have children. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ ஒருத்தருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைய பெற்றுக்கக்கூடாது, பெற்றுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் குழந்தைக்கு வரலாம், வரும்போது அந்த குழந்தைக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், யாருக்காவது பேரண்ட்ஸுக்கு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். இல்லாட்டி அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அவங்க அந்த குழந்தைய கேரி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அதில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற ஜீனை எடுத்துகிட்டு யூஸ்ஃபுல் ஜீனை உள்ளார இன்சர்ட் பண்ணி அந்த மாதிரி மெத்தடில் அவங்களுக்கு குழந்தைய கேரி பண்ணுறத எபிலிட்டியை கொடுத்துடலாம். ஸோ இது ஒன்று. இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஃப்யூச்சரில் யாருக்குமே டிசீஸ் இல்லாத மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ nowadays to find out more than 300 genetic disease nowadays to find out. இப்போ இது வரைக்கும் 300க்கு மேலே ஜெனட்டிக் டிசீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா ஹியூமன் பீயிங் ஒரு கட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது சொல்கிறாங்க. கவுன்சிலிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கவுன்சிலிங் கொடுத்து எப்படி அவங்க அந்த பேரண்ட்ஸ் ஒரு யங் ஒன்ஸை கேரி பண்ணுறது அப்படிங்கிறத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்கலான்னா நமக்கு என்ன தெரியணும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியணும். ஸோ அதை நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் we can ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் would also create possibility for new gene therapies.
ஜீன் தெராப்பி அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் ஜீன் தெராப்பி இருக்குது. சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி அண்டு ஜெர்ம் செல் ஜீன் தெராப்பி அப்படின்னு இருக்குது. we are giving treatment to the gene by gene. we are giving treatment by the ஜீன்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்கிறோம். எங்கே யாருக்கெல்லாம் டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டிஃபெக்டிவ் ஜீன்ஸை எடுத்துகிட்டு யூஸ்ஃபுல் ஜீன்ஸை வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணுறது தான் நம்ம ஜீன் தெராப்பி அப்படின்னு சொல்கிறோம். இது பாடி செல்ஸ்லேயும் பண்ணலாம், ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு யார் ஃபைண்ட் அவுட் த அப்நார்மலிட்டிஸு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிசைட்ஸ் ப்ரொவைடிங் க்ளூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் பயாலஜி லேர்னிங் அபவுட் நான்-ஹியூமன் ஆர்கானிசம். ஸோ இதை ஹியூமன் பீயிங்கோட பயாலஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது என்ன ஹியூமன் பயாலஜி அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கிற ஜீனு, குரோமோசோம், டிஎன்ஏ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டோட்டலாக அவனோட பயாலஜியை நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி லேர்னிங் அபவுட் நான்-ஹியூமன் ஆர்கானிசம், ஹியூமனுக்கு மட்டும் இல்லை நான்-ஹியூமன் ஆர்கானிசம் மனிதன் அல்லாத விலங்குகள்லையும் நம்ம இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லா அனிமல்ஸுக்கும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தெரியும் 13 இயர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? 1990 இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 2003 வந்து இதை கம்ப்ளீட் பண்ணாங்க. இது 13 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்டில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்விங் சேலஞ்சஸ் இன் ஹெல்த் கேர். ஓகேங்களா? ஹெல்த் வந்து நல்லா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்கை உருவாக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இல் பர்சனை நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் எல்லாமே குறையும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி பீப்புள்ஸை வந்து ஃப்யூச்சரில் உருவாக்குறோம். அதுக்கு அவங்கள பற்றி நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியணும், ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டில் நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் எந்த ஜீன்ஸ் வந்து நல்லா நமக்கு ப்ராடக்ட் நல்ல ஈல்டிங் அதிகமாக கொடுக்குற மாதிரி எந்த ஜீனை மாடிஃபைட் பண்ணால் நமக்கு ஈல்டிங் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியணும். அதனால அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டை நம்ம டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி எனர்ஜி ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது அதில் இருக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜீன்லேயே அதை மாடிஃபைட் பண்ணி அந்த மாதிரி எனர்ஜி அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஹியூமன் பீயிங்கில் நம்ம பண்ணுறோம், இதே பிளான்ட்டில் பண்ணலாம், இதே அனிமல்ஸில் பண்ணி அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அப்ளிகேஷன் அண்டு சேலஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் சில ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா once genetic sequence become easier to determine, some people may attempt to use this information for profit or for political power. இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை என்ன செய்யலாம், சில குரூப் என்ன பண்ணலாம், அதை ப்ராஃபிட்டுக்கு அந்த ப்ராப்ளத்தை அவங்க ப்ராஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்ளத்தினால உங்களுக்கு இதெல்லாம் வரும், இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு டேப்லெட் இந்த மாதிரி எதையாவது ஒன்று கொடுத்து அது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராஃபிட்டாக கூட ஆகலாம். அதெல்லாம் இதில் வந்து டிமெரிட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க, இத்தனை பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க கால்குலேட் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்டுக்கு அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நிறைய இருக்குது. அவங்க என்ன செய்யலாம், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெரிடிட்டி ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களோட செக்யூரை வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெனட்டிக் ரிஸ்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மே ரெஃப்யூஸ் டு இன்சூர் பீப்புள் அட் ஜெனட்டிக் ரிஸ்க் அண்ட் திஸ் வுட் சேவ் த கம்பெனிஸ் டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் மெடிக்கல் பில்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மக்கிட்ட இருந்து பணம் போகாது. ஸோ அதனால் அவங்கள இன்சூரன்ஸ் போட விடாத மாதிரி பண்ணிடுவாங்க முன்னாடியே தெரிஞ்சால். இதெல்லாம் ஒரு டிமெரிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு யாருக்கு வேணுமோ இன்சூரன்ஸ் போடலாம் ஹெல்த்தியாக இருந்தால். ஆனால் இதுவே நமக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா
இன்சூரன்ஸ் போட மாட்டாங்க, அந்த மாதிரியும் ப்ராப்ளம் வந்துடும். அந்த மாதிரி போடல அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளத்தை ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களோட செலவை வந்து கிளைம் பண்ண முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போவாங்க. இதனால் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி another fear is that attempt are being made to breed out certain genes of people from the human population in order to create a perfect race. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீனை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஜீனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இருந்ததுன்னா அந்த ஜீனை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோமா நம்ம வந்து பர்ஃபெக்ட் ரேஸ்லேயே போவோம். நம்மளோட எவல்யூஷன் வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கோம். இன்கேஸ் நம்ம இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கில் இருந்து தனியாக இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து ஆரிஜினேட் ஆகி போயிடுவாங்க. ஹியூமன் பீயிங்கில் வந்து நிறையா பிரிவு வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட்னா கரெக்டான ஒரு ரேஸில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதில் இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டா ப்ராப்ளம் சேலஞ்சஸ்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் டிமெரிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி இதில் அப்ளிகேஷன் அண்டு ஃபியூச்சர் சேலஞ்சஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு ஒரு 5 மார்க் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் த லேக் ஓப்பரான், லாக்டோஸ் ஓப்பரான். ஸோ த கான்செப்ட் வந்து இது ஒரு எப்படி இதில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லேக் அண்டு ஓப்பரான் அப்படிம்பாங்க. ஸோ லேக் ஓப்பரான் அப்படிங்கிறது, லேக் அப்படிங்கிற மீனிங் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ். ஸோ இவங்க ஒரு ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஈகோலை பாக்டீரியாவில் எப்படி வந்து ஜீனில் வந்து ஜீன் ரெகுலேஷன் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், the metabolism of lactose in E. coli require 3 enzyme. ஒரு மெட்டபாலிசம் நடக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, மெட்டபாலிசம்னா ஒன்று உங்களுக்கு தெரியும். மெட்டபாலிசத்தில் 2 டைப் இருக்குது, அனபாலிசம் அண்டு கேட்டபாலிசம் இருக்குது. அனபாலிசம் அப்படின்னா பில்டிங் அப், கேட்டபாலிசம்னா ப்ரோக் டவுன் ப்ராசஸ். ஸோ மெட்டபாலிசம், இந்த மாதிரி ஒரு மெட்டபாலிசம் ஒரு ஈகோலையில் நடக்கணும்னா எந்த ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுது, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். த மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸ் இன் ஈகோலை ரெக்வயர் 3 என்சைம். ஒரு ஈகோலையில் ஒரு லாக்டோஸ் மெட்டபாலிசம் நடக்கணும்னா 3 என்சைம் வேணும்னு சொல்கிறாங்க. அது என்ன என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், அதே மாதிரி பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ் அசிட்டலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஸோ தெர் ஆர் 3 என்சைம் நீடட் ஃபார் த லாக்டோஸ் மெட்டபாலிசம். லாக்டோஸ் மெட்டபாலிசத்துக்கு 3 என்சைம் வேணும். ஸோ ஒவ்வொரு என்சைமோட யூசஸ் பாருங்கள். பெர்மியேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடட் ஃபார் என்ட்ரி ஆஃப் லாக்டோஸ் இன்டு த செல். இப்போ ஒரு ஈகோலை வந்து ஒரு மீடியத்தில் இருக்குது, அதை சுற்றிலும் லாக்டோஸ் இருக்குது. ஈகோலைங்கிற ஒரு பாக்டீரியா ஒரு மீடியத்தில், வளர்கிற மீடியத்தில் இருக்குது. அதுக்கு வெளியில் வந்து லாக்டோஸ் இருக்குது. அந்த லாக்டோஸில் இருந்து எப்படி அது வந்து உள்ளார போகுது அப்படின்னு பார்த்தா அந்த பெர்மியஸ்ங்கிற ஒரு என்சைம் வந்து இஸ் நீடட் ஃபார் என்ட்ரி ஆஃப் லாக்டோஸ் இன்டு த செல். அந்த செல்லுக்குள்ளே லாக்டோஸ் போகணும், அந்த ஈகோலைக்குள்ளே லாக்டோஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு பெர்மியஸ்ங்கிற ஒரு என்சைம் வேணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஹைட்ரலைஸ் ஆஃப் லாக்டோஸ் டு குளுக்கோஸ் அண்டு கேலக்டோஸ். உள்ளார போன லாக்டோஸை குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் உடைக்கணும் அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வேணும். இப்போ இது வந்து ப்ரோக் டவுன் ப்ராசஸ். உள்ளார போன டைசாக்ரைடு வந்து என்னவா உடையுதுன்னா குளுக்கோஸ் அண்டு கேலக்டோஸாக சிம்பிள் சுகராக உடஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி உடையணுன்னா ஒரு என்சைம் வேணும், பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அசிட்டிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த என்சைமோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அசிட்டைல் குரூப் ஃப்ரம் அசிட்டைல் கோஏ டு பீட்டா கேலக்டோசிடேஸ். ஸோ இதை வந்து அசிட்டைல் குரூப்பை வந்து அசிட்டைல் கோயில் இருந்து பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு மாற்றணும் அப்படின்னா டிரான்ஸ் அசிட்டிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வேணும். ஸோ இந்த 3 என்சைமும் நல்லா மெமரி பண்ணிக்கிங்க, இது கண்டிப்பாக கேட்கலாம். பெர்மியஸோட யூசஸ் என்ன, பீட்டா கேலக்டோசிடஸோட யூசஸ் என்ன,
ட்ரான்ஸ் அசிட்டலேஸோட யூசஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ இதை மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த லேக் ஓப்பரான் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த லேக் ஓப்பரானில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு, என்னென்ன ஜீன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டர் ஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது. அதை நம்ம ஐ ஜீன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டயக்ராமில். ஓகேங்களா? ஸோ இதை ஐ ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஜீன். ஸோ இந்த ஐ ஜீன் அப்படின்னா இதை ரெகுலேட்டர் ஜீன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரொமோட்டர் சைடு. ப்ரொமோட்டர் சைடு அப்படின்னா பின்னு சொல்கிறோம், பி ஜீன் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரொமோட்டர் ஜீன். அடுத்தது ஆப்ரேட்டர் ஜீன், ஆப்ரேட்டர் சைடு, அதை வந்து ஓ ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓன்னு ஒரு சிம்பிள் கொடுக்குறோம், இங்கே இருக்கிற ஜீனுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். அதில் ஒன்று வந்து ரெகுலேட்டர் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம், அது ஐ. அடுத்த ஒன்று ப்ரொமோட்டர் சைடு, அதை பின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆப்ரேட்டர் சைடு ஓ. ஸோ இங்கே ஒரு பி இருக்கும், சரிங்களா? இங்கே அதே மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பார்ட்டை தான் எடுத்துக்கிறோம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து ஐ இருக்கும், ஓ இருக்கும், அதெல்லாம் திரும்ப இருக்கும். ஓ இந்த இடத்துல இருக்கும், அப்புறம் ஐ இருக்கும், இங்கே பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம ஒரு பார்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதில் பி அப்படிங்கிறது ஐ ஜீன் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இதை ரெகுலேட்டர் ஜீன். பிங்கிறது இங்கே ப்ரொமோட்டர் ஜீனு, ஐங்கிறது வந்து ரெகுலேட்டர் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டர் சைடு அப்படின்னா ஓ. ஸோ ஐஓபி இதிலிருந்து எடுத்துக்கங்க. ஐ இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது. ஸோ இது இல்லாமல் இட் ஹேஸ் 3 ஸ்ட்ரக்சுரல் ஜீன். இதில் 3 அமைப்பு ஜீனும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZYA அப்படின்னு 3 ஸ்ட்ரக்சுரல் ஜீன் இருக்குது. லேக் இசட் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கோட் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ். இது எதுக்கு கோட் பண்ணுதுன்னா பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு கோட் பண்ணுது. ஓகேங்களா? அதான் இங்கே பாருங்கள், பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமோட வேலை என்னன்னு பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. ஹைட்ரலைஸ் ஆஃப் லாக்டோஸ் டு குளுக்கோஸ் அண்டு கேலக்டோஸ். லாக்டோஸை குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் உடைக்கணும்னா இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இதில் 3 ஸ்ட்ரக்சுரல் ஜீன் இருக்குது. அதில் ஒய் அப்படிங்கிற ஜீன் எதுக்கு கோட் பண்ணுதுன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ். அதே மாதிரி லேக் ஒய், லேக் இது இசட்டு, லேக் ஒய் எதுக்கு கோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மியேஸ். இங்கே பெர்மியஸோட ஒர்க் என்னன்னு பார்த்துருக்குறோம். நீடர் ஃபார் என்ட்ரி ஆஃப் லாக்டோஸ் இன்டு த செல். வெளியில் இருக்கிற லாக்டோஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போகணுன்னா ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் வந்து பெர்மியேஸ். ஓகேங்களா? ஈகோலைங்கிற பாக்டீரியா ஒரு மீடியத்தில் நம்ம வளர்க்கும் போது அதுக்கு வெளியில் லாக்டோஸ் இருக்கும். அந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது அதுக்கு எனர்ஜி. அந்த எனர்ஜி உள்ளார போகணும் அப்படின்னா, அந்த லாக்டோஸ் உள்ளார போகணும் அப்படின்னா பெர்மியேஸுங்கிற ஒரு என்சைம் வேணும். ஸோ அதை இங்கே கோட் பண்ணுறது ஒய் ஜீன் கோட் ஃபார் பெர்மியேஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லேக் ஏ ஜீன். ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ ஜீன் இருக்குது. இந்த ஏ ஜீன் கோட் ஃபார் ட்ரான்ஸ் அசிட்டலேஸ். ட்ரான்ஸ் அசிட்டலேஸோட யூசஸ் இங்கே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அசிட்டைல் குரூப் ஃப்ரம் அசிட்டைல் கோஏ டு பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு போகணும் அப்படின்னா இது வேணும். ஸோ இந்த 3 ஜீனுமே இந்த நம்ம காமிச்சிருக்கிற ஒரு பார்ட்டில் இருக்குது. ஐ இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது, இசட் இருக்குது, ஒய் இருக்குது, ஏ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் எடுத்து 2 டயக்ராம் நமக்கு காமிச்சிருக்காங்க. இதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இருக்கும்போது, இதில் பார்த்தீங்கன்னா இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இல்லாத போது எப்படி இருக்கும் இந்த ப்ராசஸ், இருக்கும்போது இந்த லேக் ஓப்பரான் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது ஒரு புரோட்டீனை உருவாக்குது. ஐ அப்படிங்கிறது ரெகுலேட்டர் ஜீன், ஒரு புரோட்டீனை நம்ம கொடுக்குது, ரிப்ரஸார் எம்ஆர்என்ஏ. ஓகேங்களா? ஸோ இது ஐ வந்து ரிப்ரஸார் எம்ஆர்என்ஏ கொடுக்குது. அந்த ரிப்ரஸார் எம்ஆர்என்ஏலேருந்து ரிப்ரஸார் புரோட்டீன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம 2 இதில் இதை பார்க்க போகிறோம். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இல்லாத போது லேக் ஓப்பரான் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகுது, எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸை பார்க்குறோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனித்தா தான் இது புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஜேக்கப் அண்டு மோனார்ட் proposed the classical model of lag operon.
லேக் ஓப்பரான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், லாக்டோஸ் ஓப்பரான்னு சொல்லலாம். ஓகேங்களா. லேக் அப்படிங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுது, இது நீட்லலாம் கேட்கலாம். லேக் என்ன இங்கே மென்ஷன் பண்ணுது அப்படின்னா லாக்டோஸை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அண்டு மோனார்ட். இவங்க 2 பேரும் ப்ரொப்போஸ்டு த கிளாசிக்கல் மாடல் ஆஃப் லேக் ஓப்பரான் டு எக்ஸ்பிளைன் ஜீன் எக்ஸ்பிரஷன். இதில் எப்படி ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்குது அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா இவங்க ஜேக்கப் அண்டு மோனார்ட்ஸ். இவங்க 2 பேரும். ஓகேங்களா. ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலேஷன் இன் ஈகோலை. ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டு அதில் எப்படி ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்குது, எப்படி ரெகுலேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஜேக்கப் அண்டு மோனார்ட்ஸ். இன் லேக் ஓப்பரான் எ பாலிசிஸ்ட்ரோனிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இன் ரெகுலேட்டட் பை எ காமன் ப்ரொமோட்டர் அண்டு ரெகுலேட்டரி ஜீன்ஸ். ஸோ பாலிசிஸ்ட்ரோனிக் அப்படின்னா நம்ம பார்த்தோம், ஒரு எம்ஆர்என்ஏ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு எம்ஆர்என்ஏ நிறைய டைப் ஆஃப் புரோட்டீனுக்கு கோட் பண்ணுச்சு அப்படின்னா அது பாலிசிஸ்ட்ரோனிக். பாலினா பல. ஓகேங்களா. ஒரு எம்ஆர்என்ஏ நிறைய டைப் ஆஃப் புரோட்டீனுக்கு கோட் பண்ணுச்சுன்னா பாலிசிஸ்ட்ரோனிக். ஸோ இன் லேக் ஓப்பரான் எ பாலிசிஸ்ட்ரோனிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இஸ் ரெகுலேட்டட் பை எ காமன் ப்ரொமோட்டர் அண்ட் ரெகுலேட்டரி ஜீன். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஜீனை வந்து ரெகுலேட் பண்ணுறது இந்த பாலிசிஸ்ட்ரோனிக் எம்ஆர்என்ஏ வந்து ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசிஸ்ட்ரோனிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் is regulated by a common promoter and a regulatory gene when the cell is using its normal energy source as glucose. The I gene transcript a repressor mRNA. ஸோ இதில் எப்படி எனர்ஜி இருக்குன்னா அந்த செல்லில் இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி ஐஜீன் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா. அண்ட் ஆஃப்டர் இட்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஏ ரெப்ரஸார் புரோட்டீன், அங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் நடந்து ரெப்ரஸார் புரோட்டீனை உண்டாக்குது. ஃபஸ்ட்டு எம்ஆர்என்ஏயில் நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே, எம்ஆர்என்ஏயில் கோடான் இருக்கும், டிஆர்என்ஏயில் வந்து ஆன்டி கோடான் இருக்கும். ஸோ அதை அந்த ப்ராசஸ்லாம் நடந்து இங்கே ஒரு புரோட்டீனை உருவாக்கிறோம், அது ரெப்ரஸார் புரோட்டீன். ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரஸார் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆஃப்டர் இட்ஸ் டிரான்ஸ்லேஷன் த ரெப்ரஸார் புரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட் in bind to the operator regions of the operon and prevent translation. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இது போய் எங்கே பைண்ட் ஆகும் அப்படின்னா ஓவில் போய் பைண்ட் ஆகும். நம்ம ஓனா ஆப்ரேட்டர் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து ஓவில் போய் பைண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் நடக்காது. ஓகேங்களா. டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு அப்புறம் மறுபடியும் டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து நடக்காது. ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், த ரெப்ரஸார் புரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் பைண்ட் டு த ஆப்ரேட்டர் ரீஜன் ஆஃப் த ஓப்பரான் அண்ட் ப்ரிவென்ட் டிரான்ஸ்லேஷன். ஆஸ் எ ரிசல்ட் பீட்டா கேலக்டோசிடேஸ் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட். டிரான்ஸ்லேஷன் நடந்தால் தான் பீட்டா கேலக்டோசிடேஸ் வரும், ஆனால் இங்கே டிரான்ஸ்லேஷன் நடக்கலை. ஸோ அதனால் பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேர்டு கார்பன் சோர்ஸ் சச் அஸ் குளுக்கோஸ், இங்கே குளுக்கோஸ் இல்லை. இஃப் லாக்டோஸ் இஸ் அவைலபிள் ஆஸ் அன் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் த பாக்டீரியா தென் லாக்டோஸ் என்டர் த செல் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் பெர்மியஸ் என்சைம். ஸோ லாக்டோஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னா சோர்ஸு, உடனே பாக்டீரியாவுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இந்த லாக்டோஸ் வந்து உள்ளார என்டர் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் பெர்மியஸ் என்சைம். லாக்டோஸ் ஆக்ட் அஸ் அன் இன்டியூசர் அண்ட் இன்ட்ராக்ட் வித் த ரெப்ரஸார் டு இன்ஆக்டிவ் சைட். ஸோ லாக்டோஸ் ஆக்ட் அஸ் ஏ இன்டியூசராக இங்கே ஒர்க் ஆகுது. லாக்டோஸ் வந்து ஒரு இன்டியூசராக இருக்குது அண்டு இன்ட்ராக்ட் வித் த ரெப்ரஸார் டு இன்ஆக்டிவ் இட். அதை இன்ஆக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, சுவிட்ச் ஆஃப், இதை சுவிட்ச் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஐஜீன்லேருந்து ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ வருது, இது பாலிசிஸ்ட்ரோனிக் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ரெப்ரஸார் புரோட்டீன். ஸோ அந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து ஆப்ரேட்டர் ஜீனில் போய் சேருது. ஆப்ரேட்டர் ஜீனில் அது சேர்றதுனால ஆர்என்ஏ பாலிமரேஸ் அனேபிள் டு பைண்ட் த ப்ரொமோட்டாரில் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து நடக்கலை. ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருந்தால் தான் நமக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும்னு நமக்கு தெரியும். ஸோ அது நடக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆகலை. ஏன்னா ரெப்ரஸார் புரோட்டீன் பைண்ட் வித் த ஆப்ரேட்டர் ஜீனோட பைண்ட் ஆகிறதுனால.
ஓகேங்களா. ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன வரலன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் வரல. பீட்டா கேலக்டோசிடஸோட வேலை என்னென்னா ஹைட்ரலைஸ் ஆஃப் லாக்டோஸ் டு குளுக்கோஸ் அண்டு கேலக்டோஸாக மாற்றுறது. ஓகேங்களா. ஸோ இது சுவிட்ச் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல repressor bind to the operator region O and prevent RNA polymerase from transcription the operon. ஸோ இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காமல் பண்ணுறது எதுன்னா, இது போய் இங்கே ஜாயிண்ட் ஆன உடனே ஆர்என்ஏ பாலிமரேஸ் அனேபிள் டு பைண்ட் த ப்ரொமோட்டர் ரீஜனோட அது பைண்ட் ஆக முடியல. அதனால் இங்கே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கலை. இது இங்கே வந்து ரெகுலேஷன் வந்து சுவிட்ச் ஆஃப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இருக்கும்போது எப்படி நடக்குது, ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு த ப்ரொமோட்டார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இங்கே வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன ஆகும், இதோட போய் ஜாயிண்ட் ஆகும், ப்ரொமோட்டார் ரீஜன்ஸில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், the repressor protein bind to the operator of the operon and prevents RNA polymerase from transcripting the operon. In the presence of inducer such as lactose or allolactose, லாக்டோஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா ஆர் allolactose அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போ அந்த பேரை சொல்கிறோம் அப்படின்னா இந்த presence of inducer such as lactose. இன்டியூசர் வந்து லாக்டோஸாக இருந்ததுன்னா allolactose அப்படின்னு சொல்கிறோம். The repressor is inactivated by interaction with the inducer. இன்டியூசர்னால இது வந்து இன்ஆக்டிவாக மாறிடுது. These allow RNA polymerase to bind to the promoter side and transcript the operon to produce lac mRNA. ஸோ இது ஒன்றா ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒன்றா சேர்ந்து அங்கே வந்து லாக் mRNA வந்துடுது, which enable formation of all the required enzyme needed for the lactose. இப்போ இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா எல்லா என்சைமும் வேணும். ஓகேங்களா. லாக் mRNA வந்த உடனேயே அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சுரல் ஜீன்லேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு எல்லா என்சைமும் வேணும். ஓகேங்களா. அதில் இருக்கிற 3 டைப் ஆஃப் என்சைமும் வந்துடுது. enable formation of all the required enzyme needed for lactose metabolism. ஸோ இந்த என்சைம் இருந்ததுன்னா அங்கே மெட்டபாலிசம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரெப்ரஸார் mRNA வருது. அதை வந்து ரெப்ரஸார் mRNA வந்து இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இன்டியூசரோட இது ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா. இன்ஆக்டிவ் ரெப்ரஸராக மாறிடுது. இதோட சேரும்போது இன்ஆக்டிவ் இன்டியூசராக மாறிடுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் இந்த ப்ராசஸ் நடக்குது. திஸ் ரெகுலேஷன் ஆஃப் த லாக் ஓப்பரான் பை த ரெப்ரஸார் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் கண்ட்ரோல். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது நெகட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இதை control of transcription initiation. Lac operon is also under the control of positive regulation as well. So lac operon வந்து நல்லா நம்ம lac operon is also under the control of positive regulation as well. பாசிட்டிவ் ரெகுலேஷனில் நல்லா நடக்கும். ஓகேங்களா. நெகட்டிவாக இருந்ததுன்னா அது ஸ்டாப் ஆகிரும். அதான் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தடு. பட் கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவாக இந்த மாதிரி ஹின்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லேக் ஆர் லாக்டோஸ் ஓப்பரான் அப்படின்னு இதை சொல்லலாம். ஓகேங்களா. இதை ஜேக்கப் அண்டு மோனார்ட் அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த மாடலை வந்து டிஸ்கிரைப் பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 என்சைம் என்னென்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து இது வந்து ஒரு லாக்டோஸோட ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. இது வந்து நீட்டுக்கு இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம், லாக்டோஸோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். ஸோ இது வந்து குளுக்கோஸோட 1 கார்பனோட இதில் கேலக்டோஸ் வந்து 4 வந்து ஜாயிண்ட் ஆகுது. 1,4 லிங்கேஜ், இங்கே 1,4 லிங்கேஜ். இதை நல்லா பார்த்துங்க. இது 2 லாக்டோஸ் அப்படிங்கிறது ஒரு டைசாக்ரைட், உடைச்சா என்னவா வரும்னா ஒரு குளுக்கோஸ் அண்டு கேலக்டோஸாக வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். இங்கே ஒரு OH குரூப் இருக்குது, இங்கே ஒரு OH CH2OH. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இதில் வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் என்னென்ன இருக்குது. லேக் Z ஜீன் இருக்குது, லேக் Y ஜீன் இருக்குது, லேக் A ஜீன் இருக்குது.
இருக்குது. இது மூணுமே இருக்குது. ஸோ இஜெட் ஜீன் கோட் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு கோட் பண்ணுது. ஒய் ஜீன் கோட் ஃபார் பெர்மியஸுக்கு கோட் பண்ணுது. ஏ ஜீன் கோட் ஃபார் ட்ரான்ஸ் அசிட்டலேஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். நீட் அப்படி நீட்டுக்கெலாம் இதில் நிறைய வரும். அதே மாதிரி போர்டு எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இது வெரி முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் 2 டைப்பாக பிரித்து 5 மார்க்கில் கேட்கலாம். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இல்லாத போது லேக் ஓப்ரான் எப்படி நடக்குது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இருக்கும்போது லேக் ஓப்ரான் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கலாம். இதில் இந்த 3 ஜீன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஓப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப், இதில் என்னென்ன ஜீன் இருக்குது, ரெகுலேட்டர் ஜீன் இருக்கா, அதை என்ன கோட் பண்ணுவோம் எப்படின்னா ஐன்னு நம்ம குறிப்போம். ப்ரொமோட்டர் சைடு அப்படின்னா அதை பீன்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டர் சைடு அப்படின்னா ஓ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about DNA fingerprinting technique.